வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்கள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்கள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. நகர்ப்புறத்தில் இயற்கை வழியில் வீட்டு தோட்டம் மற்றும் மாடித்தோட்டம் அமைத்தலில் வெற்றி பெற்ற பயனாளி என்எம் கஸ்தூரிரங்கன். சென்னை மாநகர் கொரட்டூர் பகுதியில் வசிக்கும் இவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சென்னை மாவட்ட விரிவாக்க மையத்தின் ஆலோசனையோடு இயற்கை வழியில் வீட்டு தோட்டம் மற்றும் மாடித்தோட்டம் அமைத்துள்ளார். இவரின் வழிமுறைகளை கேட்டபோது எனக்கு வந்து தோட்டத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இவ்வளோ நாள் வந்து நான் வந்து ஓரளவுக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அண்ணா நகரில் வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்தப்புறம் அதோட ரிசல்ட் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இங்கே இல்லாத செடிங்களே இல்லை, பூச்செடி இல்லாமல் இருக்குது. பூச்செடியில் வந்து ஆர்கிட் மாதிரி ரொம்ப, அதாவது எல்லா இடத்துலையும் வராத செடிங்க ஆர்கிட், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பிளான்ட், இருவாட்சி, இதை மாதிரி செடி இல்லாமல் வருது. அதே மாதிரி மாடி தோட்டத்திலேயே வந்து எலுமிச்சை மரம் வந்து காய்ச்சிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம், சாத்துக்குடி காய்ச்சிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு வேண்டிய தக்காளி, வெங்காயம், கத்திரி, வெண்டை இதெல்லாம் வந்து இது வரைக்கும் வந்து கடைசி 4 மாதமாக வந்து நாங்கள் எங்கேருந்து தான் எடுத்துக்கிறோம், கடையிலே வாங்கலை. அண்ட் இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே வந்து இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணுறோம். நாங்கள் இயற்கை உரம், இயற்கை பூச்சி மருந்து மட்டும்தான், எதுக்குமே நாங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் மண்ணை யூஸ் பண்ணுறது. ஏன்னாக்கா இது மாடி மேலே இருக்கிறதுனால நாங்கள் வந்து தேங்காய் கழிவு வித் பசும் எரு இதை வச்சு தான் செடியெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட்டே இருக்காது, இல்லை எல்லாமே வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணாக்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அண்டு இது வந்து நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அதாவது நமக்கு வேண்டிய சந்தோஷத்தை வந்து நிச்சயமாக கொடுக்கும். செடிங்களை பார்த்தா பூத்து குலுங்குற செடியோ இல்லைனாக்கா பச்சையாக இருக்க செடியோ பார்த்தாலே நமக்கு வந்து நிச்சயமாக வந்து மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். அண்ட் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். வணக்கம்ங்க, நான் லதா கஸ்தூரிரங்கன், கொரட்டூரில் இருக்கோம். நாங்கள் எங்களோடது வந்து இந்த தோட்டக்கலையோட ஆர்வம் இந்த சின்ன வயசுலேருந்தே எங்கள் 2 பேருக்குமே இருந்துகிட்ருக்கு. எங்களுக்கு இது ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்குது, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. காய்கறி தோட்டம்னு பார்க்குறச்சு காராமணி, கத்திரி, வெண்டை, வெங்காயம், தக்காளி, அவரை, கீரை வகைகளில் பார்த்தா பாலக்கீரை இருக்குது, சிறுகீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை எல்லாமே. பூக்கள்னு பார்க்குறச்ச ஜாதி மல்லி, இருவாட்சி, முல்லை, செம்பருத்தி வகைகள் ஒரு 4-5 கலர்ஸ் கிடைக்குது. அதெல்லாமே அரளிப்பூ இருக்குது, அதெல்லாம் வீட்டிலே கிடைக்குது. சாமிக்கு வீட்டிலேருந்து தோட்டத்துலேருந்தே பொறிச்சு அப்படியே வைக்கிறோம். நாங்கள் மாடியிலே இவ்வளோவும் செய்கிறோம். எஃபர்ட் வந்து கொஞ்சம் தான், பலனும் நமக்கு நல்ல இதெல்லாம் கிடைக்குது. எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் நமக்கு என்ன விதமான டவுட் இருந்தாலும் அண்ணா நகர் அந்த ஹார்டிகல்ச்சர் இதுக்கு போனாக்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க எனி டைம். அண்டு எவ்ரி மந்த் வந்து ஒரு கிளாஸ் வைக்கிறாங்க நம்ம வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு. அங்கே போய் அவங்களோட உதவியை நம்ம நாடினோம்னாக்க வித் லீஸ்ட் எஃபர்ட், கொஞ்சமான கஷ்டத்துக்கே வந்து நமக்கு வந்து நிறைய பலன் கிடைக்கும், மனசு நிம்மதி கிடைக்கும், எல்லோரும் சந்தோஷமும் கிடைக்கும். அண்ட் நம்ம சுற்றுப்புறத்தில் நம்ம வந்து நமக்கே தெரியாமல் வந்து நல்லா வச்சுக்கிறோன்ற ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். அண்ட் நாங்கள் வந்து எதுவுமே வந்து கெமிக்கல் உரம்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, இயற்கை உரம் தான். வீட்டு இந்த காய்கறி கழிவு இல்லாமல் நாங்களே வந்து அப்படியே சேமித்து வச்சு அதை அப்படியே எருவாக யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து அதனால் சுற்றுப்புறத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். மக்கும் குப்பையெல்லாம் அப்படியே இங்கே எருவாக தான் எங்கள் தோட்டத்துக்கே உபயோகப்படுது, வெளியிலே கொட்டுறதில்லை. ஸோ சுற்றுப்புறத்தையும் நம்ம பராமரிக்கிறோம். மேலும் விவரம் பெற என்எம் கஸ்தூரிரங்கன் அவர்களை 09840623358 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
இன்றைய தொழில்நுட்ப பகுதியில் தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கும் வளர்ப்பதற்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், ஆராய்ச்சி நிலையங்கள், அறிவியல் நிலையங்கள், வேளாண் விரிவாக்க கல்வி மையங்கள், வேளாண் உற்பத்தியாளர்களுக்கென பயிற்சி வகுப்புகள் என அமைத்துள்ளது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் என்ற ஊரில் நெல் வகைகளையும் அதன் தன்மைகளையும் பண்புகளையும் ஆராய்ச்சி செய்வதற்கு என்று நெல் ஆராய்ச்சி நிலையம் துவங்கப்பட்டு மிகு மழை பொழியும் இந்த மாவட்டத்திற்கு என அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு திருப்பதி சாரம் 5 என்ற புதிய நெல் வகைகளையும் அறிமுகம் செய்துள்ளது. இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் சிறப்பு கூறுகளையும் இது குறித்த பல தகவல்களையும் விளக்குகிறார் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம். ஆறுமுகம் பிள்ளை அவர்கள். இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் திருப்பதி சாரம் 1981ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் அதிக மழை பெறும் இடங்களுக்கு ஏற்ற ஒரு ஆராய்ச்சி நிலையமாக தொடங்கப்பட்டது. இந்த ஆராய்ச்சி நிலையமானது திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவிலுக்கு அருகில் தோவாளைக்கு மிக அருகில் அமையப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மிக முக்கியமான குறிக்கோள் வேளாண் பெருமக்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஏற்ற உயர் விளைச்சல் நெல் ரகங்களை உருவாக்குதல், அந்த நெல் ரகங்களில் பூச்சி நோய் மற்றும் அதிக திறன் கொண்ட நல்ல ரகங்களை உருவாக்குதல், மேலும் உளவியல் தொழில்நுட்பங்களை வழங்குதல். இதுபோக இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் அதிக சக்தி வாய்ந்த விதைகள் உற்பத்தி, அதாவது நாம் சொல்கிற மாதிரி வல்லுநர் விதை மற்றும் உண்மை நிலை விதை நெல் ஆகியவை நமக்கு தயார் செய்து விவசாய பெருமக்களுக்கு வழங்கி வருகிறோம். அதுபோக நமது ஆராய்ச்சி நிலையத்தில் முக்கியமாக உளவியல் தொழில்நுட்பங்கள், புதிதாக கண்டுபிடிக்கப்படுகின்ற பயிர்களுக்கு ரகங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை வழங்குதல், இதுதான் எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தின் முக்கிய குறிக்கோளாகும். பொதுவாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 பருவங்கள், அதாவது கன்னிப்பூ என்று சொல்லப்படுகின்ற கார் பருவம், கும்பப்பூ என்று சொல்லப்படுகின்ற பிசான பருவம், இந்த 2 பருவத்தில் நெற்பயிரானது பயிர் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கன்னிப்பூ பருவத்தில் பொதுவாக குறைந்த வயதுடைய நெற்பயிர்கள் பயிர் செய்யப்பட்டு வருகின்றன. அதாவது அம்பை 16, ஆடுதுறை 37 போன்ற குறைந்த வயதுடைய நெற்பயிர்கள் பயிர் செய்யப்பட்டு வருகின்றன. அதுபோக இந்த 2வது பருவத்தில் மத்திய கால ரகங்களான TPS 5, அதிக வயதுடைய நெற்பயிரான பொன்மணி என்று சொல்லக்கூடிய CR 1009 போன்ற ரகங்கள் பயிர் செய்யப்பட்டு வருகின்றன. நான் முதல்ல சொன்ன மாதிரி கன்னிப்பூ பருவத்தில் அம்பை 16 என்ற ரகம் நம்ம பரவலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயிர் செஞ்சுட்டு வரோம். இந்த அம்பை 16 என்ற ரகம் 2வது பருவத்தில் பயிர் செய்யும்போது அது அதிகமாக RTD என்று சொல்லக்கூடிய குளநோய் தாக்குதல் அதிகமாக தென்பட்டது. அதனால் விவசாய பெருமக்கள் இந்த அம்பை 16 நெல் ரகத்தை 2ஆம் பருவத்தில் பயிர் செய்ய முடியவில்லை. அதுக்கு மாற்றாக ஒரு ரகம் நமது வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து புதிதாக உருவாக்கப்பட்டது. இந்த திருப்பதி சாரம் 5 என்ற ரகமானது அம்பை 16 மற்றும் ஆடுதுறை 37 என்ற 2 ரகங்களை கருவுட்டு சேர்த்து உருவாக்கப்பட்டது. இந்த அம்பை 16 ரகத்தின் நெல்லானது அதிகமான திரட்சி மிக்க நெல்மணிகளை உடையது. அதே போல் ஆடுதுறை 37 என்ற நெல் ரகமும் நல்ல சமையல் திறனுடைய நெல் ரகங்களை கொண்ட பயிராகும். அதனால் இந்த TPS 5 என்ற ரகமானது இந்த 2 ரகங்களின் சிறந்த பண்புகளை கொண்டிருக்கிறது. சராசரியாக இந்த TPS 5 என்ற ரகத்தின் மகசூலானது 6300 கிலோ என்ற ஒரு ஹெக்டேருக்கு 6300 கிலோ என்ற அளவில் மகசூல் எடுத்து வருகிறோம். இந்த பயிரை அதாவது TPS 5 என்ற ரகத்தை நம்ம 2வது பருவத்தில் பயிர் செய்யும்போது அம்பை 16 ரகத்தை போல் இந்த TPS 5இல் எந்தவித நோய் தாக்குதலும் இல்லை. அதனால் விவசாய பெருமக்கள் இந்த TPS 5 என்ற ரகத்தை 2வது பருவத்தில் விரும்பி பயிர் செய்கிறார்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய மற்ற தன்மைகளை பார்க்கும்போது இதனுடைய கதிரானது அம்பை 16 மாதிரி இல்லாமல் நல்ல திரட்சியான கதிர்களாகவும் நீளமான கதிர்களாகவும் இருக்கிறது. அதே போல் ஆடுதுறை 37 சமையல் திறனும் இந்த புதிய நெல் ரகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் பார்க்குறது
புதிதாக வெளியிடப்பட்ட திருப்பதி சாரம் 5 என்ற நெல் ரகம். தற்பொழுது நீங்கள் பார்ப்பது முன்னோடி திடல். இந்த முன்னோடி திடல் என்பது நமது ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கப்படும் இனங்களை விவசாய பெருமக்களுக்கு அளித்து அவர்களையே வந்து அந்த திடல்களை வந்து பார்வையிட்டு சிறந்த ரகங்களை, சிறந்த பயிர்களை நாம் தேர்வு செய்வதற்காக இந்த முன்னோடி திடலை அமைத்திருக்கிறோம். நீங்கள் பார்த்த இந்த திடலானது 7 மீட்டர் நீளமும் 2.5 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு பாத்தியாகும். இந்த பாத்தியில் உள்ள நெல் ரகங்களை வந்து விவசாயிகள் வந்து தனித்தனி இனங்களாக கண்டறிந்து அதை வந்து அவங்க வந்து மதிப்பீடு செய்கிறார்கள். இந்த மதிப்பீட்டில் சிறந்த மதிப்பீடு பெறும் ரகங்களை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல்திடல் சோதனை, அதாவது மல்டி லொக்கேஷன் ட்ரையல் என்று சொல்லக்கூடிய பல்திடல் சோதனையில் ஆய்வுக்குட்படுத்தப்படுகிறது. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து மல்டி லொக்கேஷன் ட்ரையல் பல்திடல் ஆய்வு. இப்பொழுது நமது தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு நெல் ஆராய்ச்சி நிலையங்களில் உருவாக்கப்படும் நெல் ரகங்களை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள நெல் ஆராய்ச்சி நிலையங்களில் அந்த பகுதிக்கு ஏற்ற அளவு அந்த புதிய ரகங்கள் வந்து எவ்வாறு மகசூல் கொடுக்கிறது, அதனுடைய பூச்சி நோய் எதிர்ப்புத்தன்மை எவ்வாறு உள்ளது, அதனுடைய பயிர் தன்மை, அதனுடைய மகசூல் ஆகியவை நாம் இந்த பல்திடல் ஆய்வு, அதாவது மல்டி லொக்கேஷன் ட்ரையலில் நாம் ஆராய்ச்சி செய்கிறோம். இந்த மல்டி லொக்கேஷன் ட்ரையலில் மொத்தம் 12 முதல் 15 ரகங்கள் வந்து நாம் இது செக் பண்ணி பார்க்கும் பொழுது சிறந்த ரகங்களை வந்து நாம் தெரிவு செய்து அதை நாம் அடாப்டிவ் ரிசர்ச் ட்ரையல் என்று சொல்லக்கூடிய திடலுக்கு வந்து நாம் பரிந்துரை செய்கிறோம். இந்த அடாப்டிவ் ரிசர்ச் ட்ரையல் என்று சொல்லக்கூடிய இந்த திடலானது விவசாயிகளின் வயல்களிலேயே நாம் பரிசோதனை செய்து அவர்களுடைய வயல்களில் ஒரு பகுதியை எடுத்து அந்த ரகங்கள் வந்து அந்த பகுதியில் எவ்வாறு வருகிறது, எவ்வாறு மகசூல் தருகிறது என்று நாம் ஆராய்ச்சி செய்து பின் அதை வந்து நம்ம வந்து புதிய ரகமாக வெளியிடுவதற்கு பரிந்துரை செய்கின்றோம். இந்த ஆராய்ச்சியின் முக்கியமான நோக்கம் என்பது இந்த பகுதிக்கு ஏற்ற நல்ல சிறந்த நெல் ரகங்களை உருவாக்குதல் மற்றும் நோய் எதிர்ப்புத்தன்மை உடைய நல்ல ரகங்களை உருவாக்குவது வந்து இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மிக மிக முக்கியமான நோக்கமாகும். இந்த ஆராய்ச்சி திடலானது பாபா அணுசக்தி ஆராய்ச்சி நிலையத்தின் நிதியுதவியுடன் வெள்ளை பொன்னி ரகத்தில் சடுதி மாற்றம் செய்யப்பட்டு புது ரகங்களை உருவாக்கும் திட்டம். பொதுவாக இந்த வெள்ளை பொன்னி ரகமானது நீண்ட வயதுடையது, கிட்டத்தட்ட 150 நாட்கள் வயதுடைய நல்ல சன்ன அரிசியை கொண்ட ரகமானது மற்றும் இந்த ரகத்தின் வயதானது 150 நாட்கள். மேலும் இந்த ரகத்தின் உயரமானது 135 140 சென்டிமீட்டர் உயரமுடைய ரகமாகும். பொதுவாக இந்த அளவு உயரமுடைய ரகமானது எளிதில் சாயும் தன்மை உடையது. இந்த வெள்ளை பொன்னியில் சாயாமல் குட்டையான ரகம் மற்றும் விரைவில் முதிர்ச்சியடைய, அதாவது குறுகிய கால வெள்ளை பொன்னி ரகங்களை உருவாக்கும் திட்டம் பாபா அணுசக்தி ஆராய்ச்சி நிலையம் மும்பையின் நிதியுதவியுடன் நாங்கள் செய்து வருகிறோம். இந்த சடுதி மாற்றத்திற்கு நாங்கள் பொதுவாக காமா கதிர்களை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி வருகிறோம். இந்த காமா கதிர்களை கொண்டு நெல் விதையில் சடுதி மாற்றம் செய்யப்பட்டு முதல் சந்ததி மற்றும் இரண்டாவது சந்ததிகளை தேர்வு செய்து பொதுவாக இந்த இரண்டாவது சந்ததியில் நாம் எதிர்பார்க்கும் நல்ல சில பண்புகளை கொண்ட ரகங்கள் உருவாக்கலாம். இந்த இரண்டாவது சந்ததியை நாம் செக்ரிகேட்டிங் பாப்புலேஷன் என்று சொல்லுவோம். நாம் எதிர்பார்க்கும் தன்மையுடைய குறுகிய வயதுடைய மற்றும் வளர்ச்சி குறைந்த நல்ல பயிர்களை நம்ம வந்து இந்த M2 என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது சந்ததியில் நாம் தேர்வு செய்ய முடியும். இப்போ நீங்கள் பார்க்கிறது வந்து வெள்ளை பொன்னியுடைய கதிர்வீச்சு செய்யப்படாத இந்த ரகமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயிரில் வந்து பூக்கவில்லை. இப்போ நீங்கள் இந்த சைடில் பார்க்குற வந்து சடுதி மாற்றம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 100 kR என்று சொல்லக்கூடிய காமா கதிர்வீச்சை கொண்டு அந்த விதைகளை வந்து நாம் கதிர்வீச்சுக்கு உட்படுத்தும் போது நான் முதலே சொன்னபடி M2, அதாவது இரண்டாவது சந்ததியில் நிறைய நமக்கு தேர்வு செய்யக்கூடிய நெல் ரகங்கள் நமக்கு உருவாக்கப்பட்டது. அவ்வாறு இரண்டாவது சந்ததியிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த நெல் ரகங்கள் வெள்ளை பொன்னியைப் போல சமையல் திறனும் குறுகிய வயதுடையதும், அதாவது கிட்டத்தட்ட 120 நாட்களுக்குள் முதிர்ச்சி அடையக்கூடிய நெல் ரகங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த நெல் ரகங்கள் வந்து சமையல் திறனை பார்க்கும் பொழுது வெள்ளை பொன்னியைப் போலவே மிக சன்னமான அரிசி, சமையல் திறனும் வெள்ளை பொன்னியைப் போலவே உள்ளது.
இந்த வெள்ளை பொன்னியிலிருந்து மேம்படுத்தப்பட்ட இந்த புதிய சடுதி மாற்றத்துக்கான ரகங்கள் இன்னும் 2-3 ஆண்டுகளில் அது ஸ்டெபிலைசிங் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடையும் பொழுது இந்த புதிய பயிரானது பல்வேறு திடல்களில் நமக்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டு ஒரு புதிய ரகமாக வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. நான் முதலில் சொன்னது போல ஒரு பயிர்களின் அதிக மகசூலுக்கு சிறந்த காரணி என்னவென்றால் தரமான விதைகளும் நல்ல ரகங்களும். இந்த நல்ல ரகங்கள் நமது ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அதுபோல் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்ட நல்ல ரகங்களுக்கேற்ற விதைகளும் தரமான விதைகளும் நமது ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கொடுக்கப்படுகின்றது. நமது ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்படுகின்ற இந்த ரகங்களானது சிறந்த மகசூல் மற்றும் சமையல் திறன், அதாவது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உணவுத்திறன் சமையல் திறன் நல்ல சமையல் திறனுடைய ரகங்களை உருவாக்குவதில் இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் முக்கிய பங்கு வகிக்கிறது. தரமான விதைகான TPS 5 விதைகளை பெறுவதற்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் திருப்பதி சாரம் என்ற முகவரியை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களை பெற 09443689409 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.